அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 பேரு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். முக்திக்கு நெறைய வழிமுறை இருக்கு. நெறைய மார்க்கத்தில நெறைய வழிமுறைகள, தியான முறைகள, மூச்சு பயிற்சி முறைகள, யோகா முறையில நெறைய விஷயங்கள நம்ம சித்தர்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க. தற்கொலை வந்து முக்திக்கான தீர்வு இல்ல. இது மிக மோசமான ஒரு விஷயம். இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். தயவு செஞ்சு அன்பர்கள் இது போல விஷயத்த நெனச்சு கூட பார்க்காதீங்க. இது பேரு அகால மரணம். துர்மரணம்னு சொல்லுவாங்க. இது உங்க பரம்பரைக்கே போய் சேரும். இப்போ நீங்க வந்து விட்டு போற சொத்து என்ன தெரியுங்களா? உங்க பரம்பரைக்கு, அவங்களுக்கு அடுத்தடுத்து கட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையில பார்க்கும்போது, உங்க வம்சாவழியில இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கு. அந்த ஆன்மா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிலையில்லா தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்ப தான் ஏற்படுத்தும். எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தின்றான். நீங்க இந்த இந்த வந்து இந்த பணிய செய்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நெறைய பேருக்கு இந்த மாரி எண்ணம் இருக்கும் போல இருக்குது. திருவண்ணாமலை வந்து ஒரு புனித பூமி. மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு இடம் தான். இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தற்கொலைன்றது ஒரு தீர்வு இல்ல. அப்படி வாழ்க்கையில நெறைய மனிதர்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு தான் இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் அத நோக்கி பயணம் பண்ணா, அப்புறம் வாழ்வதற்கு அர்த்தமே இல்ல. இன்னொன்னு இது இறைவன் குடுத்த உயிர். இது அவரு ஏற்கனவே கணக்கு எழுதி வச்சுட்டு முடிச்சிருப்பாரு. தானாக முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுவும் அது எப்படி சொல்றது? திருவண்ணாமலையில வந்து இது போன்ற சம்பவம்ன்றது நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியல. புதுசா இருக்கு. எப்படி இந்த மாரி எண்ணம்லாம் இவ்வளவு தோணுதுன்னு தெரியல. யார் இத பத்தி பின்புலமா இது போல ஒரு விஷயத்த செய்றாங்கன்றது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம். அங்க வந்து தியானம் பண்ணிட்டு போங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போங்க. நெறைய விஷயங்கள ஏழை எளிய மக்களுக்கு உங்களால செய்யலாம். நெறைய அறிவுரைகள கூறலாம். ஆன்மீக கருத்துக்கள பரப்பலாம். ஆன்மீகத்த வளர வைக்கலாம். இறைத்தன்மைய உணர வைக்கலாம். இவ்வளோ விஷயத்த தாண்டி, இது போன்ற நிகழ்வு வந்து எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே. ஆ அடுத்தடுத்து ஏற்கனவே வந்து திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு 7 பேர் குடும்பத்தோட இறந்த சம்பவம் நம்ம பார்த்தோம். அதே மாரி இது ஒரு 4 பேர் குடும்பத்த சேர்ந்தவங்க துர்மரணம் ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு புனித பூமியில, புனித மண்ணுல இது போன்ற நிகழ்வுகள வந்து அனுமதிக்கக் கூடாது. அதுக்கு எல்லா சாதுக்களுக்கும், சன்னியாசிகளும், அங்க இருக்கிற மக்களும் முழுசா ஒத்துழைப்பு தரணும். சிவபெருமான வேண்டுங்க. இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கக்கூடாது. இது போல தொடரக்கூடாதுன்னு வேண்டுங்க. அது ஒரு புனிதமான பூமி. எங்கிருந்தாலும் நீங்க திருவண்ணாமலை நெனச்சாலே முக்தி தரும். வாங்க வந்து நெறைய பேருக்கு வந்து சாதுக்கள், சன்னியாசிகள் இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. உதவி செய்யுங்க. உங்க உதவியால நீங்க வந்து புண்ணியத்த உங்க பூர்வ புண்ணிய பலத்த அதிகரிச்சுட்டு போங்க. தவறு கிடையாது. அதுக்காக இது போன்ற நிகழ்வுகள வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். முக்திக்கு நெறைய வழி இருக்கு. நீங்க வந்து கடமையை செய்து கொண்டு சென்றாலே முக்திக்கான வழி கிடைக்கும். நெறைய நம்ம சித்தர்கள் முக்திக்கு நெறைய வழி சொல்லிக் குடுத்துருக்காங்க. நல்ல குருமார்கள முதல்ல தேர்ந்தெடுங்க. இங்க பிரச்சனையே வந்து குருமார்கள தேர்ந்தெடுக்கும் போது தான் பிரச்சனை வருது. தேவையில்லாம இப்போ அவர் யாரோ ஒரு எக்ஸ்.ஆர்.ஒய் ஒரு வழிகாட்டல் இல்லாம இந்த மாரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால மக்கள் வந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு வந்து ரொம்ப ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது திருவண்ணாமலையில வந்து இது போன்ற நிகழ்வுகள்ன்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நெறைய குருமார்கள், நல்ல குருமார்கள் இருக்காங்க. மக்கள் அந்த நல்ல குருமார்கள தேடி சென்று அவங்ககிட்ட போதனைய வாங்குங்க. இல்ல யாருமே தேவையில்லனாலும் இறைவனை நோக்கி நீங்க அமைதியா வந்து உங்களுடைய உங்களுடைய கடமைய நீங்க ஒழுங்கா செஞ்சு வந்தாவே, இறைத்தன்மைய உங்களால அடைய முடியும்னா, நெறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு இது போன்ற நிகழ்வுகள் மேலும் நடக்காத வண்ணம் நம்ப திருவண்ணாமலை சார்ந்த மக்களும், சாதுக்களும், சன்னியாசிகளும் நமது சிவபெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.